மசாலா லெவல் பாருங்க, ரைஸ் பாருங்க, பொல பொலன்னு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ரைஸ் விற்கும் போதே அப்படி பாருங்க, அப்படியே அல்வா மாதிரி கரையுதுங்க பீஸ். 100 கிராம் 40 ரூபா. ஹலோ ஹாலிடே வியூவர்ஸ், பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே, நானும் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஆச்சுன்னா எங்கே நல்ல பிரியாணி சாப்பிடலாம், எங்கே பெஸ்ட்டான கல்யாண பிரியாணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும்னு தேடுறவங்களுக்கு, இந்த போரூர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, கிண்டியில் இருக்கிற டிஎஃப்ல ஒர்க் பண்ற ஆஃபீஸ் கொலிக்கு, ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெஸ்ட்டான பிரியாணி நான் சஜஸ்ட் பண்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்க இடம் பொறுத்த வரைக்கும். ஸோ போரூர் டு கிண்டி டுவார்ட்ஸ் 100 meters லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா பிரியாணி அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா நல்ல ஒரு குவாலிட்டி பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்பவுமே வீக் டேஸா இருக்கட்டும், வீக்கெண்டா இருக்கட்டும், எப்பவுமே இந்த கடை வந்து கிரௌடாவும் எப்பவுமே ஃப்ளோட்டிங்கா இருக்கும். ஸோ வாங்க உள்ள போயிட்டு உங்க பிரியாணி இதெல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு என்னோட ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ வாங்க பிரியாணி சாப்பிட போலாமா? ஆவி பறக்க பறக்க பொறுத்த வரைக்கும் இப்ப கல்யாணத்துக்கு வந்து விறுவிறுப்பா வந்து பிரியாணி பார்சல் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு 300 பிரியாணிக்கு மேல வந்து போயிட்டு இருக்கு. பாக்ஸ் குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 300 பாக்ஸ் மேல போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிரியாணி, முட்டை எல்லாம் வந்து பார்க்கும் போது எனக்கே வந்து டெம்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃப் பிஸ்மில்லா பிரியாணில பொறுத்த வரைக்கும் பைனாப்பிள் கேசரி இருக்கு. நான் பைனாப்பிள் கேசரியை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வீட்டோட எப்பவுமே ஆரம்பிப்போம் நல்ல விஷயத்த. பிக் பைட் போயிடலாம். இந்த பைனாப்பிள் கேசரி பொறுத்த வரைக்கும் நல்லா பைனாப்பிள் பிளேவரோட பைனாப்பிள் ஆஃப் சங்க் பீஸ் போட்டு அப்படியே வாயில போடும் போதே அப்படியே கரையுதுங்க. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. கல்யாண ஸ்டைல் ஆஃப் நல்ல ஒரு பைனாப்பிள் கேசரி சாப்பிட்டுருக்கேன். இன்னும் நேரத்தில் நம்ம ஓனர் வந்தோடனே இந்த கேட்டரிங் எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அண்ட் இவங்க பிரியாணி என்ன ப்ரைஸ் எல்லாமே நான் ஓனர்ட்ட இந்த வீடியோல வந்து எல்லாமே நான் டீட்டெயிலா ஷேர் பண்றேன். ஸ்டே டியூன். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட வந்து பாத்தீங்கன்னா கல்யாண பிரியாணி வந்துருச்சுங்க. நல்லா கறி எல்லாம் வச்சு ரைஸ் பாக்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. அண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் கேசரி அண்ட் இவங்களோட ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் இருக்கு. கல்யாண ஸ்டைல் ஆஃப் கத்திரிக்காய் சட்னி இருக்கு. வாங்க நம்ம பிரியாணியோட ஆரம்பிப்போமே. சுட சுட இருக்கு. இங்க பாருங்க ரைஸ் பாருங்க, மசாலா லெவல் பாருங்க, ரைஸ் பாருங்க, பொல பொலன்னு பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ரைஸ். வா சாப்பிடுவோமா? மசாலாவும் லைட்டாகவும் போர்ஷன் ஆஃப் ரைஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க ரைஸ். நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ரைஸ் போட்டிருக்காங்க. மசாலா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக அதே மாதிரி சூப்பராக இருக்கிற பிரியாணி. அண்ட் கூட வந்து சிக்கன் எப்படி இருக்குன்னு வெந்திருக்கான்னு பார்ப்போம். இங்க பாருங்க பீஸ் பாருங்க, எவ்வளோ குவாலிட்டி அப்படியே பூ போல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. விற்கும் போதே அப்படி பாருங்க, அப்படியே அல்வா மாதிரி கரையுதுங்க பீஸ். பீஸும் நல்லா வந்து மசாலாவில் வந்து இந்த ஃப்ளேவர்ஃபுல்லா அந்த தம் குக் ப்ரிப்பரேஷன்லேயோட மசாலா வந்து நல்லா ஃபியூஷனாக நல்லா இறங்கிருங்க பீஸு. இந்த கறியும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கு. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் சாஃப்டாக இருக்குங்க. கறி வச்சு பிரியாணி வச்சு முட்டை கூட கத்திரிக்காய் வெங்காயம் ஸ்வீட்டோட 110 ரூபாய்க்கு ஒரு வர்த்தான பிரியாணி. எப்போ வந்தீங்கன்னா சுட சுட பிரியாணி இருக்கு. அதே மாதிரி 1 கிலோ போர்ஷன் ஆஃப் பிரியாணியும் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1 கிலோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்டு கத்திரிக்காயோட சாப்பிடுவோம். நல்லா கல்யாண ஸ்டைல் கத்திரிக்காய் பாருங்க, நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். நிறைய இடத்துல கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் தண்ணியாக இருக்கும். ஸோ ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இங்கே வந்தீங்கன்னானோ ப்ரீமியமாக கத்திரிக்காய் இந்த கல்யாண பிரியாணி அண்ட் இவங்களோட ஸ்வீட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்வீட் இருக்கும். அண்ட் பிரியாணி கொஞ்சம் கத்திரிக்காய் அண்ட் கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, தென் சிக்கன் லெக் பீஸ் இருக்கு. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? பிக் பைட். ஓகே, வா பர்ஃபெக்டா இருங்க இந்த பிரியாணி. அந்த கத்திரிக்காய், அந்த கல்யாண மஸ்தி கத்திரிக்காயும் லைட்டான தயிர் வெங்காயம் ஓட பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ராஜ சுகம்தான். அண்ட் கூட வந்து முட்டை இருக்கு. முட்டையை ஸ்மாஷ் பண்ணி பிரியாணியோட அடிப்போம். சரி, ஓகே, பிரியாணி எக்கோட பீட் போவோம் பைட்டு. கூட சிக்கனு லெக் பீஸோட நான் முடிவு போறேன் பைட்டு.
இந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, கேக் மாதிரி இருக்குங்க கிடைக்கும் போது. சூப்பராக இருக்குது சிக்கன், நல்லா மசாலாவோட ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்ல பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கடையை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வர உங்களுக்கு ஒரு மத்தான பிரியாணி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பையன் பாருங்களேன், காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் ஆர்டரும் சரி, கடையிலையும் சரி 65 எப்பவுமே வந்து அந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் 65 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட அந்த ஃபுட்டு வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் எஃபோர்ட் போட்டு 65 பொறிச்சு இப்போ வந்து கேட்ரிங் ஆர்டருக்கும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உள்ள கொஞ்ச நேரத்தில் வந்து க்ரௌடு வரவும் ஆரம்பிக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி க்ரௌட் வந்தோன்னா கஸ்டமர்கிட்ட இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம வந்து இங்கே இருக்கிற பிரியாணி அண்ட் இவங்களோட ஃபுட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி மல்லிப்பூ வாசம் மணக்குமோ இந்த 65 அந்த கல்யாணத்தில் எப்படி சுட பொறிச்சு எப்படி 65 கொடுப்பாங்க, அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸோட 65 இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூடா வந்து நான் ட்ரை பண்ணிட்டு நான் என்னோட ஹாப்பினஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ரிசல்ட் நான் வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். வணக்கம் 65 ஆரம்பிக்கலாமா? சூடா அப்படியே கொதிக்க வந்துருக்கீங்க பாருங்க கல்யாண 65. ஆஹா, பாக்குறதுக்கு கறி பாருங்க, பீஸ் பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. சாப்பிடுவோமா? மசாலா தாங்க நல்ல ஒரு ஹெவியான மசாலா. அதே மாதிரி 65 பொறுத்த வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் அப்படி என்ன சொல்றது ரொம்ப மாவா இல்லாம கறி வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ பெஸ்டான 65ங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு குவாலிட்டியா இருக்கு. எல்லாமே இவங்க போட்டிருக்க எல்லாமே ஒரு போன்லெஸ் பீஸ் தான் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதோட லொக்கேஷன் நான் சொல்றேன். இந்த லொக்கேஷன் வந்து போரூர்ல தான் வந்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ணா மெயின் ரோடு ஓல்டு குசப்பேட்டை வந்தீங்கன்னா பிஸ்மில்லா பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா பிரியாணி அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ல பொறுத்த வரைக்கும் வஜியுத்துல அண்ட் இஸ்மாயில் பாய் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கடை எத்தனை வருஷமா பாய் இருக்கும்? ஒரு 3 வருஷமா இருக்கு. ஒரு 3 இயர்ஸா வந்து பிரியாணிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த கடை எப்படி வந்தது, கான்செப்ட் ஆஃப் பிரியாணிஸ் என்ன ப்ரொவைட் பண்றீங்க நீங்க, என்னென்ன மெனு இருக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும் பாக்குற நேர்களுக்கு. பிரியாணி இருக்கு, சைனீஸ்ல ரைஸ் நூடுல்ஸ், சரி 65 இருக்கு, எக் லாலிபாப் விங்ஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கு. சரி, நல்ல குவாலிட்டியா கொடுக்குறோம். எண்ணெய் அரிசி எல்லாமே வந்து பார்த்து செஞ்சு எடுத்து கொடுக்குறோம். நம்ம வந்து அந்த கம்மி விலையில பார்த்து வாங்கி அந்த பாமாயில் எல்லாம் போட்டு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டோம். நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதே கான்செப்ட்ல தான் வந்து எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே கொடுக்குறோம். நம்ம இப்ப பிரியாணியோட விலை எவ்வளவு? நம்ம ரீசனபிளா தான் கொடுத்துன்னு இருக்கோம். ஹாஃப் பிரியாணி 110 rupees மட்டும் தான். 1 kg 170 மட்டும் தான். ஏன்னா ரீசனபிள் பிரைஸ். மட்டன் பிரியாணி ஆகட்டும், சிக்கன் பிரியாணி ஆகட்டும், எல்லாமே வந்து பிரியாணி, பிரெட் அல்வா, ஆனியன், கத்திரிக்காய், ஸ்வீட்டோட எல்லாமே வந்து சிறப்பா கொடுத்துருக்கோம். நம்ம வந்து கல்யாண ஆர்டர், இந்த சின்ன ஃபங்க்ஷனு, பர்த்டே ஃபங்க்ஷனு, மீதி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். கல்யாண ஆர்டர் கூட நம்ம எடுத்து தான் இருக்கிறோம். மேபி இப்ப கூட ஆர்டர் போயின்னு தான் இருந்தது. இன்னைக்கு கூட ஆர்டர் கேட்டரிங், அதுவும் வந்து நம்ம கேட்டரிங் சர்வீஸும் நம்ம சேர்த்து நம்ம சிறப்பா பண்ணி கொடுக்கணும். அந்த ஹாப்பினஸோட கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சது 65 இங்க வந்து நல்லா இருக்கு. கல்யாண 65 மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப 65 என்ன சார்ஜ் பண்றீங்க? 100 கிராம் வெறும் 40 ரூபாய் மட்டும் தான். 100 கிராம் 40 ரூபா மட்டும் தான். அவ்வளவுதான். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 100 கிராம் 60 ரூபா இருக்கும். கொழுப்பு இருக்கும், ஜவ்வு இருக்கும், எலும்பு இருக்கும். ஃபுல்லா போன்லெஸ் எப்படி கொடுக்க முடியுது? அதாவது நம்ம எடுக்கும் போதே வந்து போன் இல்லாம செஸ்ட் பீஸா தான் போடுறோம் 65க்கு. பிளஸ் அந்த கழுத்து எதுவுமே வராது. நம்ம பிரியாணிலயும் ஆகட்டும் 65ல ஆகட்டும் அந்த கோழியோட கழுத்து வரவே வராது. அதே போல கரெக்டா செஸ்ட் பீஸ் தான் எடுத்து சிறப்பா நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். சரி, இப்ப கடை டைமிங் எப்படி பாய்? ஷாப் டைமிங் காலையில 12 மணிக்கு ஓபன் ஆயிடும். சரி, ஈவினிங் 11 வரைக்கும் இருக்கும் கடை. சரி, சரௌண்டிங்ல எங்க ஆர்டர் கொடுக்குறாங்களோ, ஒரு பிரியாணி ஆகட்டும் இல்ல பல்கா ஆர்டர் ஆகட்டும், எல்லாமே வந்து நாங்களே போயிட்டு முன்னாடி நின்று டெலிவரி பண்றோம். அதே போல முன்னாடி நின்று ஹாப்பினஸா கேட்கறோம் மக்களுக்கு, எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறோம். நம்ம பெருசா வந்து நம்ம கல்யாண ஆர்டர் வரைக்கும் ஒரு 1500-2000 பேர்னா கூட வந்து நம்ம சமாளிக்கிற சக்தி இருக்கு. நம்ம எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுக்குறோம். அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா மக்கள் கிட்ட வந்து எடுத்து காட்டுற மாதிரி நல்லா சூப்பரா இருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நிறைய இடத்துல இப்ப பிரியாணி இருக்கும். இப்ப சைனீஸ் ஐட்டம்லாம் நைட்டு தான் கிடைக்கும். உங்கள்கிட்ட எப்படி சைனீஸ் ஐட்டமும் போட்டிருக்கீங்க? எப்படி ஒரு அஜினமோட்டோ கலர்லாம் போடுறீங்களா பிரியாணி? நமக்கு வந்து பிரியாணில ஆகட்டும் இல்ல சைனீஸ்ல ஆகட்டும் எதுலயும் இருக்கட்டும் 65ல இருக்கட்டும், நம்ம அஜினமோட்டோ
அந்த மாதிரி கலர் ஐட்டம், ஃபுட் கலர் ஐட்டம் எல்லாம் வந்து சேர்க்கவே மாட்டோம். நேச்சுரல் கலர் மட்டும் தான் சேர்ப்போம். தாராளமா பசங்களோட எல்லாமே வந்து சாப்பிடலாம். சோ இப்பெல்லாம் இங்கெல்லாம் எப்படி பாய்? இப்போ வந்து பிரியாணி எத்தனை மணிக்கு கவுண்டருக்கு வருது, எத்தனை மணி பிரியாணி கிடைக்கும்? இங்க காலையில 12 o'clock வந்தீங்கன்னாக்கா எல்லாமே ரெடியா இருக்கும். பிரியாணி, 65 அண்டு சைனீஸ் ஐட்டம் கூட வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேரா எல்லாமே ரெடியா இருக்கும். நைட்டு 11 o'clock வரைக்கும் அதே ப்ரிப்பரேஷனோட எல்லாமே கிடைக்கும். நம்ம கிட்ட எல்லாமே வந்து சிக்கன் ஐட்டம் ஒன்லி தான். சண்டேஸ்ல வந்து நம்ம மட்டன் பிரியாணி போடுறோம், வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, மட்டன் பிரியாணி எவ்வளோ? பிரியாணி ஒன்லி 220 rupees மட்டும் தான். அங்க இருக்கிற டைரக்ட் கஸ்டமரே நான் வந்து உங்களோட கேட்டரிங் ஆர்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் வந்து கேட்க போறேன். என்னோட பேரண்ட். உங்க பேரை சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? ஜீவா, அலசரவாக்கம். எப்படி உங்களுக்கு இந்த கடை தெரியும்? என்னோட மாப்பிள்ள இருக்காரு இங்க ஐயப்பத்தாங்கல்ல, அவரு ரெக்கமெண்ட் பண்ணாரு. ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணேன். என்னோட பேரண்ட் பர்த்டே பெஸ்டா பண்ணாங்க. இப்ப December 31 நைட்டு 31 நைட்டு நீங்க எவ்வளவு ஆர்டர் கொடுத்தீங்க? கேட்டரிங் ஆர்டர் ஏற்கனவே 175 பேர் கொடுத்தேன். 175 பேர் கொடுத்தேன். பெஸ்டா பண்ணாரு. பாய் தான் வந்தாரு. நம்ம பாப்பா பிறந்த நாள்ல இருந்து, என் தங்கச்சி பையன் பிறந்த நாள்ல இருந்து, என் தங்கச்சி பசங்க, எங்க அப்பா இறந்தது எல்லாத்துக்கும் இங்கதான் ஆர்டர் பண்ணுவோம். அதனால பாய் வந்து நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச பாய் தான், வேற ஒண்ணும் இல்ல. இத்தனை ஆர்டர் வேணாலும் இங்கதான் வாங்கி சாப்பிடுவோம். சிக்கன் பக்கடா 100 கிராம்னாலும் இங்கதான் வாங்கி சாப்பிடுவோம். பிஸ்மில்லா பிரியாணி அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரோட ஓனர் பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் இஸ்மாயில் பாய் வந்து கிரியேட்டர் இருக்காரு. ஆனா இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப எப்படி பாய் இப்ப ஆரம்பிச்சது யாரு இஸ்மாயில் பாய்? இப்போ நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு 10-12 வருஷமா இதுல வச்சுருக்கோம். மயிலாப்பூர்ல ஒரு கடை 12 வருஷமா இருக்கு. சரி, இதே மாதிரி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பக்கோடா எல்லாம் இங்க வந்து இப்போ ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷம் ஆகுது இன்ஷா அல்லாஹ். சரி, இங்க வந்து பிரியாணி, 1 kg பிரியாணி, 65, வேற லாலிபாப், லெக் பீஸ், அடுத்தது வந்து பக்கெட் பிரியாணி, பெரிய பக்கெட் 7 பேர் சாப்பிட்ற மாதிரி, அதே மாதிரி 5 பேர் சாப்பிட்ற மாதிரி பக்கெட் பிரியாணியும் நம்ம தரோம். கல்யாண ஆர்டர், பெரிய ஆர்டர், சின்ன ஃபங்க்ஷனு, பர்த்டே ஃபங்க்ஷனு, அடுத்தது வந்து கல்யாண ஃபங்க்ஷனு, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம எல்லாமே செய்கிறோம். சின்ன ஆர்டர் இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டர் இருந்தாலும் சரி, நல்லபடியாக நம்ம செஞ்சு கொடுப்போம். சின்ன ஆர்டரா இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டரா இருந்தாலும் சரி, கேட்டரிங் ஆர்டர் அவைலபிள் இருக்கு. சின்ன ஆர்டர் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பெரிய ஆர்டர் வேணும்னு நினைக்கிறவங்க எத்தனை நாள் முன்னாடி போய் சொல்லணும்? இப்ப சின்ன ஆர்டர், பெரிய ஆர்டர் சொல்றது எத்தனை நாள் முன்னாடி சொல்லணும்? 2 நாள் முன்னாடி சொன்னா போதும். 2 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி சொன்னா நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். எல்லாமே அதே மாதிரி ஸ்விக்கி ஆர்டர் எல்லாமே நம்ம செய்யறோம். நீங்க அந்த மாதிரி பல்க் ஆர்டர் வேணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்க போட்டது மூலமா போட்டு உங்களுக்கு டெலிவரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பிரியாணி கிடைச்சிடும். வித் இல்லாம கேட்டரிங் பாய்ஸ் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பீங்க? எல்லாமே பண்றோம். கேட்டரிங் பாய்ஸ் எல்லாம் என்னென்ன ஐட்டம் வேணுமோ எல்லாமே, வாட்டர் கேனு, தண்ணி பாட்டில், அது எல்லாமே செஞ்சு கேட்டரிங் என்ன தேவை எல்லாமே செய்யறோம். ஸோ அண்ட் ஹோப்ஃபுல்லி பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நல்ல பிரியாணி எல்லாமே சாப்பிட்டு ஒரு ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவை நல்ல விதமா நான் வந்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆதினுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தொடர்ந்து வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் ஆன் போட்டீங்கன்னா தொடர்ந்து அடுத்து போற வீடியோ எல்லாமே அப்டேட்ல வரும். See you, love you all guys. டாடா, bye bye.